உங்களுக்கு முன்னாடி போகி வந்து வண்டி எத்தனை நாள் ஆகுது இன்னையோட? உங்களெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா இல்லை உங்களெல்லாம் எதுக்கு ஊரத்துக்கு எழுதி கொடுத்தாங்க? மனசாச்சு இல்லை, காசு எத்தனை நாள் சரிங்க? எங்கே வண்டி வருது? அப்படியே போய் பாருங்க. அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் போங்க. எத்தனை போனீங்கடா? இந்த வண்டி எதுவும் வெளில போகாது மேல்ட்டு. எங்கள் ஊரில் க்ரீன் வரிசை தேவை கிடையாது. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ஒரு அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? எனக்கு தினமும் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு மெசேஜ் கூப்பிடுறது வேலை. உங்க வேலையை பார்க்குறது எங்க வேலையை பார்க்குறதா? அப்புறம் எதுவும் உங்களுக்கு கான்ட்ராக்ட்? புதுச்சேரியில் குப்பைகள் சரிவர அகற்றப்படாததால் எம்எல்ஏவே சாலையில் இறங்கி குப்பைகளை சுத்தம் செய்தது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நகரம் முழுவதும் தனியார் நிறுவனம் மூலமாக குப்பைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை பிரித்து பின்னர் அவற்றை அப்புறப்படுத்தி வருகிறது இந்த நிறுவனம். ஆனால் முதலியார்பேட்டை தொகுதியில் குப்பைகள் முறையாக அள்ளப்படுவதில்லை என அந்த தொகுதி எம்எல்ஏ சம்பத் குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் குப்பை கிடங்கை மூடி பொதுமக்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் குப்பைகளை தானே அகற்றிய அந்த எம்எல்ஏ தனியார் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்ந்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். உங்களுக்கு முன்னாடி போகி வந்து வண்டி எத்தனை நாள் ஆகுது இன்னையோட? உங்களெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா இல்லை உங்களெல்லாம் எதுக்கு ஊரத்துக்கு எழுதி கொடுத்தாங்க? மனசாச்சு இல்லை, காசு எத்தனை நாள் சரிங்க? எங்கே வண்டி வருது? அப்படியே போய் பாருங்க. அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் போங்க. எத்தனை போனீங்கடா? ஒரு நாள் எடுக்க. இதான் நேற்று நைட் எடுத்த வீடியோ. இது மாதிரிலாம் உங்கள் வீட்டில் விட்டுறீங்களா? இது ஒரு இடம் மட்டும். இன்னைக்கு அப்படியே நான் காலைல வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு 5 மணில சுற்றிட்டு இருக்கிறேன். நீங்கள் செய்கிற வேலை நான் சேர்த்து நீங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த வண்டி எதுவும் வெளில போகாது மேல்ட்டு. எங்கள் ஊரில் க்ரீன் வரிசை தேவை கிடையாது. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ஒரு அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது. என்ன ரோட்டுக்கு வர வச்சலான்னு சொன்னேன். கூட்டு சொன்னா இல்லையா வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன கடைசியாக வந்து எப்போ பார்த்தீங்க? எப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்க? தீபாவளி பொங்கல் வந்து போச்சு. அடுத்தது தீபாவளி வரும்போது வருவீங்க. யார் வந்து பார்க்குறா? யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? எனக்கு தினமும் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு மெசேஜ் கூப்பிடுறது வேலை. உங்க வேலையை பார்க்குறது எங்க வேலையை பார்க்குறதா? அப்புறம் எதுவும் உங்களுக்கு கான்ட்ராக்ட்? எனக்கு எல்ஐடி டைரக்டர் இங்கே வரணும். நீங்கள் என்ன லட்சந்திர குப்பை எடுறீங்கன்னு வந்து பார்க்கணும். ஊரே நாரி போயிருது. யாரும் குப்பை வாங்குறதே கிடையாது. வீட்டுக்கு வந்து குப்பை வாங்குறதே கிடையாது. சாக்கடை தள்ளுறது ஆள் கிடையாது. நேற்று வெறும் 4 பேர் என் தொகுதியில் 4 பேர் 15 பேர் நான் வந்து ஸ்டாண்ட் பை கேட்டேன். 4 பேர் நேற்று கேட்டு பாருங்க. அத்தியாவது கீழே வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக இது கிடையாது. ரோடு பெருக்கே நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. முதல்ல மெயின் ரோடை பெருக்குவாங்க, அப்புறம் உள்ள ரோடை பெருக்குவாங்க, அப்புறம் தான் குப்பை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு பிடிச்சா ஒரு தெருவுக்குள்ள போகிறது, பிடிக்கலாம் ஒரு தெருவுக்கு போகிறதே கிடையாது. எனக்கு தினமும் காலையில் குப்பை என்னமோ உன் கம்பெனியில் நான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நீ பாஞ்சர் வேலை செய்கிற மாதிரி இல்லை, நான் உன் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. தினமும் காலையில் எனக்கு ஃபோட்டோ வாட்ஸ்அப் வரும். அதை நான் உன் கம்பெனியாளுக்கு அனுப்பணும், இல்லை வந்து ஜேஇக்கு அனுப்பணும், இல்லை ஏஐக்கு அனுப்பணும். அவர் வந்து எடுத்துகிட்டு சார் கிளியர் எடுத்துன்னு போடுவார். இது என் வேலையா எனக்கு? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே இல்லையா எனக்கு? உங்கள் வண்டியில் மண் அல்ற வீடியோ என்கிட்ட இருக்குது. நேரம் எடுத்து போய் தேங்காய் திட்டு திரும்புறாங்கல்ல, அந்த இடத்துல மண் ஏற்றின்னு போனால் தான் நீ உள்ளே விடுறேன் வண்டியில். நீ பேச ரெக்கார்டு வரைக்கும் இருக்குது. ஒரு 1.5 டன் வரணும் எனக்கு வண்டி. இல்லைன்னா நான் பண்ணணும். என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது என்கிட்ட. நான் போயெல்லாம் பேச மாட்டேன். வீடியோட இருக்குது. மேனேஜ்மெண்ட் பேசின ஆடியோவும் இருக்குது என்கிட்ட. நான் வேணா கொடுக்குறேன். டேரக்டர் நான் கொடுக்குறேன். சொல்ல வராத. யாரு எந்த ஏதாவது உள்ள ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒரு தெருவுல தம்பி, ஏதாவது ஒரு தெருவுல ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாருமே ஜெனரல் பப்ளிக். ஒரு பேருங்களா? ஏதாவது ஒரு தெருவுல போயிட்டு நீங்க ஒழுங்கா வேலை செய்யறேன்னு சொல்றேன். நாங்களாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடும். இனிமேல் ஒரு தொல்லையை விட மாட்டோம். இப்ப பாத்துட்டு வேலை உங்ககிட்ட சொல்லிட்டோம், 100 தடவை கூட்டு சொல்லிட்டோம், கமிஷனர்ட்டையும் சொல்லிட்டோம். நீ வேலை செய்யற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் எங்களுக்கு பொறுமை கிடையாது. நாங்கள் என்ன குப்பை பண்ணிக்கிறோம். எங்கள் ஊருக்குள்ள வண்டி தேவை கிடையாது. என் ஊருக்குள்ள வண்டி வரவே கூடாது. அந்த யார்ட்டு வண்டி எடுக்க கூட விட மாட்டேன். எந்த தொகுதிக்கு போகலாம் பிரச்சனை கிடையாது. நானும் பொறுமையாக இருந்து 10 தடவை கூட்டு பேசிட்டு உங்கள் விபி வருவார், அவர் வருவார், லாடு வருவார். நீங்கள் யாரும் வந்த பாருங்கண்ணா. கடைசியாக என்ன 10 அவரே சொல்கிற தீபாவளி வந்து பார்த்தாரு. ஏரியா சுத்தமாக இருக்குதாங்க. யாரை போய் பார்ப்பீங்க? யாரை போய் கேட்பீங்க? உங்களுக்கு மெசேஜ் பார்த்தேன் வேலை. அடுத்தது எங்கெங்க போகணும்னு எனக்கு தான் தெரியும். உங்கள் கதையை இதோட முடிச்சுக்கோங்க. சரி, ஒரு வேளை நீங்கள் க்ளீன் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் டுடே இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ பாரு. அப்படியே இந்த மெயின் ரோடு ஃபுல்லாக போய் எடுத்துன்னு வந்தோம். நான் வரும்போது சொல்கிறேன் 6:05
8:15 பண்ண போகிறேன். 6:05 இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ். இந்த மாதிரி உங்கள் வீடு இருந்தால் விட்டுருவீங்களா? நீங்கள் குப்பை எடுக்க தானே வந்துடுறீங்க. ஒரு நாள் வந்து குப்பை கிடையாது. இதெல்லாம் போகிக்கு அப்புறம் குப்பையை எடுக்கிறதுக்கு நான் முந்தா நேற்று நைட்டு வண்டி விட்டு இறங்கி ஃபோட்டோ எடுக்க அம்மா போட்டு காட்டுது. இதனிடையே நகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து குப்பைகள் முறையாக அள்ளப்படும் என உறுதியளித்த நிலையில் போராட்டம் பின்னர் கைவிடப்பட்டது.